கொள்கை இல்லாத கூட்டம் தற்குறின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வந்து தலைவர் வந்து தக்க பதிலடி கொடுத்தாருன்னா நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் பெரியார் அவர்கள் பேரையும் அறிஞர் அண்ணா அவர்கள் பெயரையும் வச்சுட்டு குடும்ப ஆட்சி ஊழல் பண்ணிட்டு இருக்கிற இவங்க தான் உண்மையான கொள்கை இல்லாத கூட்டம். அவங்களோட ஒரே கொள்கை தலைவர் சொன்ன மாதிரி கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்க கூட்டம். அதை வந்து மக்கள் மத்தியில் அது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுதான் மக்களோட எண்ணங்களை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமா மக்கள் சந்திப்புகள் உள்ளரங்கமாக நடக்க போதா இல்ல சேலத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தோம், அனுமதி மறுக்கப்பட்டது, மாற்று தேதி கேட்டாங்க. அடுத்தடுத்து எப்படி மக்கள் சந்திப்பு? தலைவர் அவர்களோட விருப்பம் வந்து மக்கள்கிட்ட போய் அவங்கள பார்க்கணுங்கிறது தான் அவரோட விருப்பமா இருந்தது. இப்போ சேலத்தில் நாங்கள் அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கோர்ட்டில் ஒரு எஸ்ஓபிக்கு பண்ணியிருப்பாங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும். 4 வாரம் ஒரு முன்னாடி அனுமதி கேட்கணுங்கிறது ஒரு எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து அதுவும் வந்து நாங்கள் 6 மாதம் தேர்தலில் இருக்கிற பொழுது 4 வாரங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பர்மிஷன் கேட்கணுங்கிறது கண்டிப்பாக ஜனநாயக விரோத செயல். இது வந்து கண்டிப்பாக திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து அவங்களோட அச்சத்தின் வெளிப்பாடாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒன்று நிச்சயம், என்ன தடுத்தாலும் தலைவரோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடரும். தேர்தல் வாக்குறுதிகளுடைய சில ஐடியாக்களை இங்க மேடையில் பேசியிருந்தாரு. ஒரு வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், அதே போல ஒரு கார் அப்படிங்கிற லட்சியம், அதுக்கான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கணும். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? தலைவர் கிளியரா சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ற அளவுக்கு அவங்களோட பொருளாதார வளர்ச்சியை வந்து நாங்கள் மேம்படுத்தணும், அவங்க ஏர்ன் பண்ற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி உருவாக்கணும் தான் சொன்னாரு. அது கண்டிப்பா அது வந்து இந்த பாத்தீங்கன்னா இது வரைக்குமே இன்னும் மக்கள் வந்து அது ஏர்ன் பண்ணி கொடுக்கிற அவங்க கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்காங்க. கல்வி இல்லை, சுகாதாரம் போதிய சுகாதாரம் இல்லை. அதெல்லாம் மேம்படுத்தினாலும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வரும். அது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் ரிஃப்ளெக்ட், ஒரு உண்மையான ஒரு மக்களுக்கு வந்து வீடுங்கிறது அவங்களோட அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்யறது. அது வந்து கண்டிப்பா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து அவங்க இல்லாதவங்களுக்கு உறுதி செஞ்சு. தாவேக்காவை சுத்தி தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கும் மறுபடியும் ஒரு தடவை உறுதி செஞ்சிருக்காரு, கொள்கை எதிரிகள் கூட நிச்சயமா நாங்க பாரபட்சமே இல்லாம இருக்க மாட்டோம், சேர மாட்டோம் அப்படின்றதுல கூட்டணி நிலைப்பாட்டுல உறுதியா இருக்க தாவேக்கா. கூட்டணி நிலைப்பாட்டில் வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க. ஏற்கனவே சொன்னதுதான், அப்போ சொன்னதான் இப்போவும், இப்போ சொல்றதான் எப்பவும்.